என்ன கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்பா திறந்து. என்னாச்சு? நம்மளே கால் பண்ணலாம். திடீர்னு கால் பண்ணியிருக்கேன். என்னவா? என்னது EzeePhones.com சொல்லி வெப்சைட்டில் எவ்வளோ வருது? 4000 ரூபாயா? OnePlus 8 இருக்கா? K20 இருக்கா? எல்லா ஃபோன்ஸுமே 5000 தரானுங்களா? நம்ப முடியலடா. டே காலங்காத்தால என்ன பண்ணிட்டியா என்ன? உண்மையிலேவா? அப்போ நான் இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன். எங்கே இருக்குது இந்தா இருக்குது. ஃபோன்லாம் வெப்சைட்டில் பார்க்கும்போது கரெக்டாக நீட்டாக டீசெண்டாக தான் இருக்குது. Krypton K20 ப்ரோவா? சரி, ஒன்று எதுக்கு போய் பார்ப்போம். அதுவும் OnePlus 8 மாதிரி இருக்குது. ஃபோனெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ப்ரைஸு 5500 ரூபாயா? ஆனால் கீழே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு இருக்கு. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட 11வது வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெப்சைட்டோட சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ராடான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வந்து காசெல்லாம் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த வீடியோவை கழிவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ் ரேடார், நான் உங்கள் ஏகே. Krypton P30 5500 ரூபா. Krypton K20 4000 ரூபா. ஸோ இந்த மாதிரி கிரிப்டானோட படைப்புகள்லாம் நம்ம வந்து EzeePhones.com வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் ஜென்யூன்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் ஃபோன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த வெப்சைட்ல இருந்து இருக்கிற ஒரு ஃபோனை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெப்சைட் வந்து ஃப்ராட் வெப்சைட்டுன்னு தெரியாமல் ஒரு சில பேர்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் கயிறு இருக்கும். ஸோ அந்த கயிறை எடுத்துகிட்டு உங்களோட ஃபேனில் நீங்கள் தூக்கு போட்டு தொங்கிருங்கன்றேன். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இதெல்லாம் பார்த்தா அது ப்ரோ வேறு ஏதாச்சும் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. நேராக சாமி ரூமுக்குள்ளே போங்க, 3 நாமத்தை போடுங்க, ஏதாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து தலையில் துண்டை போட்டு உக்காந்துருங்க. அவ்வளோதான், உங்கள் காசு அம்பேல். என்னதான் ஆன்லைனில் வந்து பை பண்ணியிருந்தாலுமே உங்களோட காசு வந்து ரிட்டர்ன் வரவே வராது. ஏன்னா இந்த வெப்சைட்டு ஒரு ஃபேக்கான வெப்சைட்டு. ஐயா செல்போன் எஸ்டி வேணுமா, லோக்கல் வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? நீங்க டெலிபோன் பூத்துல போய் உட்காந்து வேர்வையிலையும் வேக்காலையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். இங்க நின்றுக்கிட்டு பேசலாம், நடந்துக்கிட்டு பேசலாம், பாடிக்கிட்டு பேசலாம், ஓடிக்கிட்டு பேசலாம். இப்போ இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ உள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன் வெப்சைட் மாதிரி தாங்க. உண்மையிலே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எடிட்டருக்கு வந்து ஒரு பெரிய கிளாப். ஏன்னா செம்மையாக எடிட் பண்ணியிருக்காங்க. யாருனாலுமே இது வந்து ஃபேக் இல்லை ரியல்னு தான் சொல்லுவாங்களே தவிர இதை வந்து ஆர்டரும் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து Krypton K20 வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் சரி, அமேசானாக இருக்கட்டும் சரி, எல்லா பேரும் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ன இங்கே ஒரு மெயின் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா லோகோ வந்து எரேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரில் இந்த எடிட்டை வந்து 5 ரூபா ஃபோட்டோஷாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு மிஸ்டேக் வராமல் யாரும் கண்டுபிடிக்காத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோனோட டிசைனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே K20 ப்ரோ மாதிரியே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதில் என்னென்னா கஸ்டமர் ரிவ்யூஸ். இந்த 5000 ரூபா ஃபோனையும் வாங்கிட்டு ஒரு 7-8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவ்யூ இந்த வெப்சைட்டே ஃபேக்குன்னு சொல்லும் போது இந்த ரிவ்யூ வந்து ஃபேக்காக தாங்க இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் சரி, அமேசானாக இருக்கட்டும் சரி, ஸோ எந்த ஒரு சீப் ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து செல் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாட் ரிவ்யூவராக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ஒரு ரோபோ ரிவ்யூவராக இருக்கட்டும் சரி, இவங்களாம் அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ யூடியூப்ல பாருங்க, நிறைய ப்ரௌசர்ஸ்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரிவ்யூஸ் எவ்வளோ வந்திருக்குங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக அது ஜென்யூனான ப்ராடக்டாக தாங்க இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், சரி 5000 ஃபோன் தான் விற்கிறாங்களே, சரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் கீழே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் டைமர் ஓடுது.
அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வேற வருது. இதில் இவங்க ஜென்யூன் வெப்சைட்டுங்கிற மாதிரி கீழே நோட்டிஃபை மீன் வேற கொடுத்துருக்காங்க. இது என்ன இதுக்கு கொடுத்தானுங்கன்னு தெரில. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் 24/7 கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வெப்சைட்டில் அவங்க வந்து ஃபோன் நம்பர் கூட ஆட் பண்ணல. இதிலேருந்தே தெரியுது அது எவ்வளோ ஃப்ராடான வெப்சைட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த அட்ரஸ் வந்து நான் கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ அந்த அட்ரஸ் வந்து ஏதோ ஒரு பஜார் காட்டுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய இ-காமர்ஸ் வெப்சைட்டோட மெயின் ஆஃபீஸ் வந்து சின்ன ஒரு பஜாரில் இருக்குமா அப்படிங்கிறத. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இவங்க ஒர்க் பண்ணிக்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்பவே குறிப்பாக இருக்குது. குவாரண்டைனில் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், செம காமெடியான விஷயம்னு கூட சொல்லலாம். என்னன்னா, நான் அதை காட்ட விரும்பலை. நீங்களே போய் இந்த வெப்சைட்டு கீழே படித்து பாருங்கள். அவங்களோட டிஸ்க்ளைமராக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி அவங்களோட அபவுட்டஸாக இருக்கட்டும் சரி. ஸோ ரெண்டையுமே படித்து பாருங்கள். செம காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இதை நான் வந்து வீடியோவில் சொல்ல விரும்பலை. நீங்களே ஒரு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இன்னொன்று, இந்த வெப்சைட்டை வந்து யூடியூபே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு வெப்சைட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவே நான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சில அல்காரிதம்லாம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஒரு ரோபோட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பாட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குங்க. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நிறைய பர்சனை மேனேஜ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஒரு சில ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரோபோ பேசிக்கலாக என்ன பண்ணும்னா, இந்த வெப்சைட் வந்து ஒரிஜினலாக இருக்கான்னு பார்க்கும். குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் இதை சர்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே இதை ஸ்பான்சர் பண்ணும்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் ஸ்பான்சர் பண்ணுறனால இந்த வெப்சைட் ஒரிஜினல்னு சொல்லி நிறைய பேர் காசு இதில் வந்து ஏமாந்து போயிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல சூப்பர் எக்ஸ்பர்ட் டேலண்டடாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து அவங்க வந்து வேறு ஏதாச்சும் விஷயத்துக்கு பயன்படுத்தினா உண்மையிலே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மக்களை ஏமாத்துகிற எந்த ப்ராடக்ட்டும், மக்களை ஏமாத்துகிற எந்த வெப்சைட்டுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாண்ட் பையாக நின்னது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க வெப்சைட்டு கூட பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. எங்கே மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் வந்து ரீஎடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட் மட்டும் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் போட்டுருங்க, கமெண்ட்டும் போட்டுருங்க. ஸோ எதுவுமே போட முடியாட்டி இந்த கை வச்சுட்டு உங்களோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். நம்ம போகிற எல்லா சேனலுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அண்ட் இந்த சினிமா தமிழ் எல்லாரும் மேலும் அடுத்த நியூவில் சந்திக்கும் வரை தமிழ் எல்லாரும் இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.